சில பேருக்கு இந்த குழந்தை பிறக்கும்போது ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். ம். கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளா பிறக்கும். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்துல கோளாறா? இல்ல பிறக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய வரமே அதுதானா சார்? அது அவங்க ஜாதகத்துல தான் மேடம். இது மாரியே குழந்தை பொறக்க போதுன்னா, அவங்க சொந்த ஜாதகத்திலே தெரிஞ்சிரும் மேடம். ம். இப்போ ஆணு, பெண்ணு இணைக்கிறாங்கல்ல, இப்போ இணைக்கும்போது 2 பேர் ஜாதகமும் ரொம்ப பர்ட்டிகுலரா பார்க்கணும் மேடம். இப்போ வந்து உயிருங்கிறது கணவன் தான். அப்ப உயிர் கணவன், உடல் தான் தாய் ஒரு குழந்தைக்கு. அது மாரியே வந்து பெண்ணோடையோ, தகப்பனாலயோ ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், முன்னோர் சாபங்கள் பெற்றிருந்தா, இது மாரியே ஒரு குழந்தைகள் வந்து பொறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில கணிச்சிரலாம். இப்ப சனி, ராகுலாம் தொடர்பு கொண்டுருச்சுன்னு வைங்களேன், இப்ப சனி, ராகு 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு பவர் இல்லாம உட்கார்ந்து போச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு இது மாரியே ஒரு சம்பவத்தலாம் செஞ்சிரும். முன்னோர்கள் சாபம். ராகுலாம் தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா, முன்னோர்கள் சாபம். அப்ப கண்டிப்பா வந்து அது மாரியே ஒரு சம்பவத்த செஞ்சிரும். அதுவும் பவர் இல்லாமலாம் உட்கார்ந்து எந்த சுபக்கிரகங்களும் பார்க்கல, போய் ஒரு அசுப வீட்ல உட்கார்ந்து இது 2 சேர்ந்துலாம் உட்கார்ந்திருந்தா 100% இது மாரிலாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையா சப்போஸ் அந்த 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 நேரத்த தவிர்த்து பண்ணோம்னா கூட ஒரு சில கல்யாணம்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் இப்ப சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 40 வயசு வரைக்கும் அதுதான் நடக்குது 5ஆம் இடத்துலேருந்து. அத விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவோம். ம். அதுக்கு பரிகாரம்லாம் போகும்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அது அப்ப அது மாரி ஒரு அமைப்புலாம் இருக்கு அப்படின்னா, சில பேர் டைவர்ஸ் ஆயிருப்பாங்க. ஒரு குழந்தை இருக்கும். அது மாரிக்கு ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது. இதுதான் அதோட பரிகாரம். இப்ப நீங்க அது மாரிக்கு நீங்க போறீங்க அப்படி இதோட பரிகாரம் நீங்கன்னா, அந்த மனநிலை மாறிடணும். மாறிட்டு சரி ஓகே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்கும்போது அந்த 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 கர்மா இதுல இங்கிட்டு போயிரும். அதுதான் அதோட பரிகாரம் அப்படிதான் நான்லாம் சொல்லுவேன். அதுதான் அதோட இது. ஏன்னா முன்னோர்கள் சாபம் பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, முன்னோர்கள் ஏதோ குழந்தைகள் ஏதோ இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நம்ம இது இல்ல. அவங்க எத வேணாலும் செஞ்சுட்டு போயிருவாங்க. பணம் இருக்கா இன்னைக்கு எல்லார்கிட்டயும் இன்னைக்கு பொருளாதாரம் வேற வேற சிச்சுவேஷன் இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் இல்ல. அதனால முன்னோர்கள் சாபம் நெறையா இருக்கு.